வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்பி. ஓ வழியை காண்கிறேன், நல்ல பாடுவோம். லால 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 லால. கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா. ஓ உம்மை போலவே என்னையும் மாற்றிவிடும். உம்மை போலவே என்னையும் மாற செய்யும். தேவை நீராகட்டும் இயேசுநாதா, தேடுதல் நிறைவாகட்டும். தேவை நீராகட்டும், தேடுதல் நிறைவாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா. கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதா. ஓ கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். ரெண்டு கரங்களை தட்டியாமல் நன்றி கர்த்தாவை சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க. சொல்லுங்கள், நல்ல ஒரு வழி, உலகத்திலே ஒரு பெஸ்ட் வே,
ஒரு சிறந்த வழி, ஒரு அற்புதமான வழி. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொல்லிட்டார், நானே வழி. இயேசு என்ன சொல்லிட்டாரு? நானே வழி. உன் குடும்பத்துக்கு நான் வழி, உன் பிள்ளைகளுக்கு நான் வழி, உன் எதிர்காலத்துக்கு நானே வழி, உன்னுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் நானே வழியா இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். வேதத்தை திறந்து பார்ப்போம். கையில் பைபிள் இருக்கிறவங்கெல்லாம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி உங்களை இதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இனி இருக்கிற இந்த நாட்களிலே நிலைத்திருக்க பண்ணுவார். முதல்ல ஆமென் சொல்லுங்களேன். வேரூண்டி நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரப்போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமோஸ் 9:15 சொல்லப்படுகிறது, அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது என்று, நீ சமாதானத்தோடு சுகத்தோடு குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடிக்கு மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்தகார ஆவிகள் எத்தனை முறை உனக்கு விரோதமாக இனி எழும்பினாலும், உனக்கு விரோதமாக பொறாமை கொண்டிருக்கிற மக்கள்கள் மனிதர்கள் எத்தனை பேர் உனக்கு விரோதமாக செயல்பட்டாலும், எத்தனை மாந்தரிக வல்லமைகள் செயல்பட்டாலும், கர்த்தர் உன்னை தாயின் கருவிலிருந்து முன்குறித்து பிரித்தெடுத்து இந்த நிலைநிறுத்திருக்கிறபடினால் நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உறுதியாக நிலைநிற்க பண்ணுவார். உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயல்பட போகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உன் ஜீவனுக்கு பலனாயிருக்கிறார். கர்த்தர் கோணலானவைகளை உனக்கு செவ்வையாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உன்னை தாங்குவார். கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் சொல்றாரு, வாதை உன்னை நேரிடாது, பொல்லாப்பு உன்னை தொடாதபடிக்கு உன்னை இருக்கிற இடத்திலேயே எழும்ப முடியலையே, எந்த இடத்துல நான் ஏன் பிறந்தேன், இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்தேன், இந்த ஊரில் நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையா இவ்வளவு மோசமாக இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் என்று யோசனை பண்ணி அழுது கொண்டிருந்த உன்னை தான் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இருக்கிற இடத்துல அதே இடத்துல தலை குனிந்து அதே இடத்துல தோற்று போன அதே இடத்துல அழுது கொண்டிருந்த அதே இடத்துல பின்வாங்கி போன அதே இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நிலை நிறுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே உனக்கு அனுக்கிரகம் செய்வார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இனி எந்த சக்தியும் ஒன்று தொட முடியாது. பகலாகட்டும், வெயிலாகட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இனி எந்த தீங்கு உன்னை தொட முடியாது. ஏனோ கர்த்தரே உனக்கு அக்னி மதிலாய் நிற்கிறார். கர்த்தரே உனக்கு அக்னி மதிலாய் இருக்கிறார். இந்த வருஷம் தேசத்தில் போராட்டங்கள் வருமா? கவனிங்க, போராட்டம் வரும். அரசியல்வாதிகளுக்குள்ள குழப்பங்கள் வருமா? வரும். யுத்தம் அதிகரிக்குமா? அதிகரிக்கும்.
தண்ணீரால் மக்கள் பாதிக்கப்படுவார்களா? பாதிக்கப்படுவார்கள். வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரிக்கும். அநேகர் தற்கொலைக்கு நேராக ஓடுவார்கள். மந்திர சூனியக்காரர்களை தேடி மக்கள் அதிகமாய் ஓடுவார்கள். போராட்டங்கள் இனி தேசத்தில் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த பொல்லாத இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால், உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறபடினால் உங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு சேதம் வராது. எவ்வளவு போராட்ட உலகத்தில் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். முழு எகிப்துக்கும் போராட்டம். ஆனால் எகிப்து தேசத்தில் கோசேன் நாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கொண்டாட்டமாக இருந்தது. வெளிச்சத்தில் இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள், கர்த்தருடைய பராமரிப்பில் இருந்தார்கள். கர்த்தர் தான் சொல்றாரு, நீ என்னுடைய பராமரிப்பில் இருக்கிறாய், என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மூடியிருக்கிறேன், என்னுடைய ஆலயமாய் உன்னை நான் மாற்றியிருக்கிறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு நான் உன்னோடு கூட இருந்து செயல்படுவதை நீ பார்ப்பாய். நான் உன்னை விட்டு ஒருபோது விலகப் போவதில்லை. எந்த காரியத்தை குறித்து நினைத்து நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்த தேவன் நான். உன்னுடைய கரத்தை பிடித்து நித்தமும் உன்னை நடத்துவேன், நித்தமும் உன்னை நடத்துவேன். இந்த வருஷம் உங்களை நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். தெரியாது எனக்கு என்னன்னு, வருது சொல்லியாச்சு. நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு துரோகங்கள் வரும். உங்களை அவமானப்படுத்த பார்ப்பார்கள், நிந்திக்க பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால துரோகம் பண்ணினவர்கள் வெட்கப்படுவார்கள், அவமானப்படுத்த நினைத்தவர்கள் அவமானப்படுவார்கள். ஆனால் கர்த்தரோ உன்னை அவருடைய சிறகுகளின் நிழலில் மூடி மறைத்துக் கொள்வார். அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் உன்னை வைக்க போறார். ஏன்னா அவர் உனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு இதுவரை இல்லாத வளத்தை உண்டாக்குவேன், செழிப்பை உண்டாக்குவேன், மேன்மை உண்டாக்குவேன். இயேசு உனக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பாவங்களை அநியாயங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எபிரேயர் 8:12 சொல்றார், அநியாயங்களை கிருபையாய் அவர் மன்னித்தார், பாவங்களை கிருபையாய் மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்திருக்கிறார். இனி அதை நான் நினையாதிருப்பேன். உன்னுடைய பழைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். உன்மேல் என்னுடைய இரக்கம் வெளிப்படும், உன்மேல் என்னுடைய கிருபை வெளிப்படும், உன்மேல் என்னுடைய தயவு வெளிப்படும். என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே உன்னை நான் அற்புதமாய் நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6-9, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. முந்தின ஆலயத்தில் இருந்த எல்லா அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஆலயங்களை இடித்து தீக்கரையாக்கினான் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருந்த காரியங்களை அலங்கோலமாக்கின சொத்திரின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் மேற்கொண்டு உன்னுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும், முந்தின நிலைமையை காட்டிலும், உன்னுடைய வாழ்க்கை இனி வருகிற நாட்களிலே, உன் குடும்பம் இனி வருகிற நாட்களிலே மகிமையாக, அழகாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். உன் குடும்பத்தில் சமாதானம் தங்கும், நன்மைகள் உங்களை தேடி வரும், நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தரே வழியை திறப்பார். கர்த்தரே சில மனிதர்களை உனக்கு கொண்டு வருவார். கர்த்தரே சில காரியங்களை உனக்கு காட்டுவார். கர்த்தர் உனக்கு உணர்த்துவார். கர்த்தர் உன் புத்தியை தெளிய பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும்.
அவர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நடத்துவார்? எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? யாரெல்லாம் என்ன பார்த்துட்ருக்குறீங்க? எல்லோரும் என்ன பாருங்க பார்க்கலாம். இந்த வருஷம், ஏன் இந்த வார்த்தையை சொல்லுங்க கவனி, இந்த வருஷத்தை நீ எப்படி பார்க்குற? உன் நிலைமையே பார்த்துட்டு இருக்க போறியா? உன் சூழ்நிலையே பார்த்து யோசிக்க போறியா? இல்லை பழச நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க போறியா? இல்லை இந்த வருஷம் என்னை நடத்துகிற கர்த்தரை முன் வைக்கிறேன், அவரை நான் பார்க்கிறேன், அவர் வார்த்தையை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. 36:3 சொல்றார், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வருஷம் யார் கர்த்தருடைய வார்த்தை மேலே கண்ணை பதிக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையிலே எனக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், என் வார்த்தையிலே, அவருடைய வார்த்தையிலே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது என்று சொல்லி நீங்கள் முழுமையாக இந்த நாட்களிலே உங்கள் கண்களை யார் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையிலே பதிக்கிறீர்களோ, அது எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களோ, அதை சார்ந்து கொள்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் பொய்யுரையாத தேவன், கர்த்தர் பொய்யுரையாத தேவன், மனமார மனுபுத்திரன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்று இருக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அவன் விசுவாசத்தோடு பார்த்தான். இந்த வருஷம் விசுவாசத்தோடு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறத பாருங்கள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறத பாருங்கள், உங்கள் பிரச்சனை மாறி இருக்கிறத பாருங்கள். இயேசு என் குடும்பத்தை கட்டுவார் என்று பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனியும் இனியும் கர்த்தரை காட்டிலும் நீங்கள் எந்த மனிதனாக நம்பிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன வார்த்தையை படி எனக்கு ஏதோ செய்வாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏமாந்துருவேன். உனக்கு ஒரே ஒரு வழிதான், உனக்கு ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையை சார்ந்து நீ நடந்தால், கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன், வெற்றியின் பாதையில் உன்னை கொண்டு போவேன், அற்புதங்களுக்கு நேராக உன்னை கொண்டு போவேன், ஆச்சரியமான காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். விட்டு போன, உன்னை விட்டு விலகி போன, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் திரும்ப சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. நன்மைகள் உண்டாகும். வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார், ஜெபத்தை விட்டுறாத. நீ எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பி என்று கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். விட்டு விடாதே. நிச்சயம் கர்த்தர் உன்னை அவர் சொன்னபடியே உனக்கு செழிப்பு உண்டாக பண்ணுவார், உன் குடும்பத்தை கட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு சகரியா 8:15, நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறேன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை திரும்ப என் பக்கம் இழுத்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நன்மை வெளிப்படும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே பலனை காண்பாய், உன்னுடைய தொழிலில் பலனை காண்பாய், உன்னுடைய வயல் நிலங்களிலே பலனை காண்பாய், உன் ஆடு மாடுகளிலே ஒரு பெருக்கத்தை இந்த வருஷம் காண்பாய். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் பயப்படாத. துர்ச்செய்தியை கேட்ப, பயப்படாத. பிரச்சனைகளை பார்ப்ப, பயப்படாத. தேவையற்ற காரியங்களெல்லாம் உன்னை பாதிக்கிறது போல இருக்கும், பயப்படாத.
எல்லாம் முடிந்து போனது போல ஒரு சில சூழ்நிலையெல்லாம் நீ அந்த அனுபவத்துக்குள்ள போவ பயப்படாது. ஏனென்றால் நானே இந்த பூமியில உன்னை நிலை நிற்கும்படி உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள் உனக்கு எதிராய் வந்தாலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. நீ எனக்கு சொந்தமான மகன், நீ எனக்கு சொந்தமான மகள், எனக்கு பிரியமான பிள்ளை நீ. நான் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதே. கர்த்தர் சொல்றார் பயப்படாதே. கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்படாதே. ஏன் சொன்னா 1 யோவான் 5:20 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ள நீ இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்குள்ள இருக்கிறாய்? சத்தியம் உள்ளவருக்குள்ள, இயேசுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள நீ இருக்கிறபடினால் இந்த பொய்யான மாயையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், உலகத்தில் இருக்கிற தீமைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு தீங்கு செய்ய முடியாது, உன்னை கெடுக்க முடியாது. ஏன்னா உங்களை கர்த்தர், அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனாக இருக்கிறார் அவர் உனக்கு. அவர் எப்படியா இருக்கிறாரு? தேவன் இருக்கிற இடத்திற்கு நீ போவதற்கு உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாய் நீ. அவருடைய இரக்கம் கிருபை உன் மேலே இருக்கிறது. அதனால் இந்த பொல்லாத உலகத்தில் நீ வாழுகிற வரைக்கும் அவருக்குள்ள நீ இருக்கிறபடினால் அந்த சத்தியமே உன்னை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தையே உன்னை போஷிக்கும். அவருடைய வார்த்தையே உன்னை நடத்தும். அவருடைய வார்த்தையே உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகளுக்கு ஒளியாக, வழியாக, ஆறுதலாக, பலனாக, சுகமாக, நன்மையாக, எதிர்காலமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, உபாகம் 7, அவருடைய ஜனமாகிய உம்மை அவருடைய வார்த்தையாகிய கோலினால் உங்களை நடத்துவார். அப்படின்னா என்ன சொல்றார் தெரியுமா? சில நேரத்தில் உங்களை சிட்சிப்பார் கர்த்தர். கொஞ்சம் உங்களை அவர் வழியில் நடத்துறதுக்கு சில காரியங்கள்லாம் கர்த்தர் அனுமதிப்பார். சில காரியங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால், சில விஷயங்களில் உங்களை மாற்றிக்காமல் இருந்தால், அவருடைய கோலாகிய வார்த்தையினால் உங்களை கொஞ்சம், ஆட்டை எப்படி மேய்ப்பன் கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஆட்டை மேய்ப்பன் தன்னுடைய கோலினால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறார், அதுபோல் கர்த்தர் அவருடைய கோலாகிய வார்த்தையினாலே கொஞ்சம் கடிந்து கொண்டு, கொஞ்சம் சிட்சித்து அவர் உன்னை நேர்த்தியான பாதையில் இந்த வருஷம் நடத்துவார். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக என்று சொன்னால், யோர்தான் நதியின் கிழக்கு பகுதியில் உள்ள வளமான ஒரு பகுதி ஆயுது அந்த கீலேயாத்தும் பாசானும். அப்படிப்பட்ட வளமான வழியிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அவரே உனக்கு நல் மேய்ப்பராக இருந்து உன்னை மெதுவாய் நடத்துவார், உன்னை அற்புதமாய் நடத்துவார், உன்னை போஷித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிட்டார்ல, அதனால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் இரவும் பகலும் ஒரு நல் மேய்ப்பனாக இருந்து இந்த சபையை நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அவரே நமக்கு பிரதான மேய்ப்பன், அவரே சிறந்த மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் சபையாகிய நம்மை இந்த வருடத்தில் நேர்த்தியாய் நடத்துவார். தண்ணீர் அண்டையிலே கொண்டு செல்லுவார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயப்படாமல் முன்னேறி செல்லக்கூடிய கிருபை அவர் நமக்கு தருவார். அவருடைய வழிநடத்தல் இந்த வருடம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அவர் செய்கிற செயல்கள் அற்புதமாக இருக்கும். இதுவரைக்கும் பார்க்காத எல்லைகளுக்குள்ள எப்படி ஒரு ஆடு, இதுவரைக்கும் போகாத ஒரு
நல்ல செழிப்பாய் வளர்ந்திருக்கிற புல் பூண்டு செடிகள் இருக்கிற எல்லைகளுக்குள்ளே திடீரென்று ஒரு மேய்ப்பன் ஓட்டி கொண்டது போவது போல கர்த்தர் சொல்றார், தீர்க்கமாய் உன்னை இதுவரை காணாத ஒரு வளமான எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். ஆசீர்வாதமான ஒரு எல்லைக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். அவரே உன்னை கூட இருந்து நடத்த போகிறார். அவர் நடத்துவதை நீ உணருவாய். அவர் நடத்துவதை உன்னுடைய அந்நிய கண்களில் உன் கண்களே காணும். கர்த்தர் நிச்சயமாய் இதை உன் வாழ்க்கையிலே செய்வார். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்கள் உமதாகட்டும். கர்த்தருடைய பார்வை உன் பார்வையாக மாறட்டும். உன் பிரச்சனை மேலேயே உன் பார்வை வச்சுட்டு இருக்காத. உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை பார்த்து அப்படியே யோசித்து கொண்டே இருக்காத. யார் உன்னை முறைச்சாலும் பார்த்தாலும் சிரித்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரத்தோடு அவரையே பார். அவரையே பார். இயேசுவையே பார். பக்கத்தில் பாஸ், இயேசுவையே பார். அவர் வார்த்தையை நம்பு. அவர் வார்த்தையை கேளு. அவர் வார்த்தையை நம்பு. அவர் வார்த்தையை சொல்லு. வார்த்தையில் நில்லு. வார்த்தையில் நில்லு. வார்த்தையில் நில்லு. வாழ்ந்து சுகமாயிருப்பாய். உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எப்பக்கம் உன்னை நெருக்கினாலும் நீ ஒடுங்கி போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிற மனுஷனை எந்த சக்தியாலும் ஒடுக்க முடியாது. எத்தனை திட்டங்கள் உன்னை அழிக்க மனிதர்கள் எழுப்பினாலும் திட்டங்கள் எல்லாம் ஒன்றில்லாமல் போகும். ஆனால் நீயோ நிலைத்திருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. அழைச்ச ஆண்டவர் உண்மையில் அசைவாடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னோடு கூட எப்பவுமே கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், இன்னும் வளமையாக வளமையாக செழிப்பாக மாற்றுவேன். ஆமென். ஏற்கனவே இருந்ததை காட்டிலும், எல்லாரும் சொல்லுங்க, காட்டிலும் பார்க்கிலும். அப்படிலாம் ஒரு காலத்துலலாம் நான் அப்படி இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கிறேன். அதான் சொல்கிற ஆண்டவர், அதெல்லாம் இல்லை, இப்போ நான் செய்கிறேன் பாரு உனக்கு, அது ரொம்ப டாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தர் டாப்பு தான் வச்சுருக்கிறார். தேவ பிள்ளைக்கு எப்பவுமே பாட்டம் கிடையாது. பாட்டம் இல்லைங்க, கீழே கிடையாதுங்க. மேலே 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 மேலே, மகிமையில் மேலே, பரிசுத்தத்தில் மேலே, நீதியில் மேலே, வல்லமையில் மேலே, சந்தோஷத்தில் மேலே, உயர்வில் மேலே, வெற்றில மேலே, ஆசீர்வாதத்தில் மேலே 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 அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். மேலே மேலே போய் கடைசியில் எங்கே போயிடுவேன்? மேலேயே போயிடுவேன். அதனால தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறாரு. பலவீனத்துலேருந்து தூக்குறாரு, அவிசுவாசத்துலேருந்து தூக்குறாரு, கண்ணீர்லேருந்து தூக்குறாரு, பிரச்சனையிலேருந்து தூக்குறாரு. டயர்டாகிட்ட பிறகு கொஞ்சம் தட்டி கொடுக்குறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் தவறின பிறகு தட்டி கொடுக்குறாரு, பரவாயில்ல தவறிட்டேன், நான் விடமாட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் அவிசுவாசத்தில் அழுது முறுமுறுக்கும் போது, பரவாயில்ல பரவாயில்ல, தெரியாத தான் என்ன முறுமுறுக்கிற, குறை சொல்கிற, தெரியுது தெரியுது, பரவாயில்ல, தட்டி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஜபிக்கலை, தெரியுது, பைபிளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, தெரியுது, பரவாயில்ல, உன்னை எப்படியாவது என்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நான் சேர்க்குற வரைக்கும்
நான் இருக்கிற இடத்துல உன்னை வைக்கிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எங்கே உக்காந்துருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே தங்கியிருக்கிறேனோ அங்கே உன்னை கொண்டு போகிற வரைக்கும் உன்னை இந்த பூமியில் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அதனால் உங்கள் பார்வையில் ஒரு எதை பார்க்க போகிறீங்க இந்த வருஷம்? உன் பார்வையை சீர்தூக்கி பார். உன் பார்வை எப்படி பார்க்கணும்? ஆமாம், கர்த்தரை பார், இயேசுவேன்னு சொல்லு. இவ்வளவு சூழ்நிலையும் நான் உண்மை நம்புகிறேன்னு சொல்லு. பிரச்சனையை பார்த்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லாத. இது ஆச்சு, இதை விட கர்த்தர் மாற்றி பல மடங்கு எனக்கு நன்மை தரப்போறாருன்னு சொல்லு. பேச்சு பார்வை மாறினா பேச்சு மாறும். பக்கத்தில் பார்த்து உன் பார்வை மாறும், உன் பார்வை மாறும், உன் பேச்சு மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடம் மாறும், உன் நடம் மாறும், உன் உடம் மாறும், உன் உடம் மாறும், உன் உயர்வு மாறும். அல்லேலூயா. அப்போ எங்கே ஆரம்பிக்குது? எங்கே ஆரம்பிக்குது? பக்கத்தில் பார்த்து பார்வை. பார்வை சொல்லுங்க, சொல்லுங்க. பார்வை சொல்லுங்க. பக்கத்தில் இப்போ பாரு, பாரு, பாரு. ஐயையோ, இந்த ஆளுக்கு வேற ஒன்றும் தெரில போலுக்குது. நீ எதை பார்க்கிறாய்? சொல்லுங்க, நீ எதை பார்க்கிறாய்? நீங்கள் என்ன பார்க்கறதுனால நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நான் நினச்சினுக்கிறேன்னா, கண்ணு தான் என்ன பார்க்குது. உன் மனம் எதை பார்க்கிறது? என்ன சொல்லுகிறது மனம்? தாமதமாகிறது முடி மகனே என்று சொல்லுகிறதா? எங்கள் மேக்கப்பெல்லாம் களைகிறது, இந்த ஆள் விட மாட்டேன்றாரு. இவர்கள் உட்காந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள், இளைப்பா இருக்கிறார்கள். பார்க்கறது ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்லுங்க? பார்க்கறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால தான் பெர்க்மன் சொன்னார், உம்மை நோக்கி பார்க்கின்றே. எப்படி சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அப்படியே சொல்கிறார், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உனக்கு என்ன புரிஞ்சிச்சோ எனக்கு தெரியாது. என்ன அழின்றாரு, உடையுன்றாரு இந்த ஆள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்கள் கண்கள் அவர் மேலே வைங்க. அந்நிய கண்களில் உன் கண்களே உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வதை காணுகிற கிருபை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரையே பாருங்க, அவரையே பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு தான் வேலை வெட்டி கிடையாது, உனக்கு தான். இப்போ காலையில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் தெரியுமா? உனக்கு கட்டிங் வெட்டிங்லாம் இருக்குது. எவ்வளோ பிளான் பண்ணிலாம் வச்சுருக்குறோம்.
உனக்கு எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லின்னு உக்காந்துக்கிற. அல்லேலூயா. அப்போ கூட வாயில் அல்லேலூயா தான் வருது. கர்த்தர் சிலர் உன் கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேலே உன் கண்ணை வச்சு, ஆண்டவரே நீர் சொன்னபடி எனக்கு செய்ய நீர் போதுமானவராயிருக்கிறீர். நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, சொன்னபடியே செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். அதனால இன்றிலிருந்து நான் அழுது கொண்டே இருப்பேன். சொன்னபடி செய்யும் போது நீ அழுவுற, என்ன பண்ண பாருங்க அப்பா? நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு பெருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே போகணும், அப்புறம் அழுகணுமா? வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? யாராவது முறுமுறுத்துக்கிட்டு போனீங்க காலையில், இந்த ஆள் நடக்க விட்டார் வண்டியில், அது இல்லை அவங்களுக்கு முன்னால் அனுப்புனார், என்ன பின்னால் விட்டார், ஒன்றும் முறுமுறுப்புக்கு இடம் கிடையாது. ஆமென்னு சொல்லுங்களேன். முறுமுறுப்புக்கு என்ன இல்லை? விசுவாசி குடும்பத்துக்கே கொடுத்தாரு, ஊழியக்காரனுக்கும் கொடுத்தாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். எப்போ கொடுத்தாரு? போய் பார்த்துட்டு வரேன்றீங்களா? எப்போ கொடுத்தாரு? பஞ்ச காலத்தில். சொல்லுங்க, பஞ்ச காலம். எல்லாரும் சொல்லுங்க, பஞ்ச காலம்னா என்ன? தண்ணி இருக்குதா? மழை வரல. ஒரு வருஷம் மழை வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? 2 வருஷம் மழை வரலினா? 3 வருஷம் மழை வரலினா? என்ன சொல்கிறதுனே தெரிலல. 3 வருஷம் மழை வரல. சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 3 வருஷம் மழை வரல. போஷித்தாரா? எலியாவின் தேவன் என் தேவன், வல்லமையின் தேவன் என் தேவன். சொல்லுங்க, தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போ. 2 கரங்களை தட்டி, ரபா லரா, நல்ல கரங்களை தட்டி, கர்த்தரே தேவன், ரிஷா கத்தா ரபா லா கத்தா லா ரா லா. நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. இதுக்கு மேலே உங்களுக்கு எதுனா வேணுமா? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்கும் போதோ. கேட்டை விட்டு வெளியே போன பிறகு ஞாபகம் வருதே. என்ன ஞாபகம் வருது? அது எனக்கு மட்டும் தெரியும். வீட்டுக்குள்ளே காலை வச்சதும் ஞாபகம் வருதே. தேதி வந்ததும் ஞாபகம் வருதே. வருமா? சொல்லுங்க. ஞாபகம் வந்தால் கர்த்தர் காணாமல் போயிடுவாரா? கர்த்தரும் கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, யாரும் கூட தான் இருக்குது? ஆமாங்க, கர்த்தர் இருக்கிறாருங்க. ஜம்முன்னு இருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர்லாம் ரொம்ப சத்தம் போட்டாங்களே, கர்த்தர் இருக்கிறார் கம்முன்னு இரு. எப்படி சொல்லணும்? அவர் பார்த்துக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. நான் அவரையே பார்க்கிறபடினால அவர் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன பார்த்துக்குவார்? யாரை பார்த்துக்குவார்?
உங்களை பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவார்? எப்போ பார்த்துக்குவார்? எங்கே வச்சு பார்த்துக்குவார்? ஒன்றும் புரியல. எல்லா நேரமும் உன்னை கர்த்தர் நடத்துவார். நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். என்னை கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க. கர்த்தர் என்னை நடத்துவார். கையை தட்டி சொல்லிருங்க. கையை தட்டி நல்லா, ராஜாதி ராஜா உன்னை நடத்துவார். உன்னை நடத்துவார். ராஜாதி ராஜா உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பார்வை விசுவாசமா இருக்கட்டுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கட்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் பேசுங்க, விசுவாசத்தில் நடங்க. எல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க, கிடைக்கும்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் கொஞ்சம் செயல்படுங்க. விசுவாச பார்வை அதிகரிக்கப்படணும்னா கிடைச்ச விசுவாசத்தில் செயல்படுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் ஜபத்தை அதிகரிக்க பண்ணுங்க. ஜபத்தில் கர்த்தர் இருக்கிற மாதிரி பேசுங்க. ஜபத்தை மாற்றுங்க. ஜபத்தில் உன் பார்வையை மாற்று. பிச்சைக்காரன் போல, ஆண்டவரே மடியேந்தி பிச்சை கேட்கிறேன், இயேசுநாதரே இறங்குங்க ஐயா. உக்காந்து ஐயா ஐயா அப்பாப்பா அப்பா. நானும் சொல்ல ஐயா ஐயா, நான் ஐயா ஐயா, என்னடா பிச்சையாடா கேட்குற ஐயா. பார்வையை மாற்றுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன மாற்றுங்க? பார்வையை மாற்றுங்க. விசுவாசமா இல்லை, கர்த்தர் செய்வார். உங்களை தட்டி நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய ஆளுகைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தப் போகிறீர், அற்புதமாய் நடத்தப் போகிறீர். கடந்த வருடத்தை காட்டில் இந்த வருடம் இன்னும் சிறப்பாக எங்களை நடத்தப் போகிறீர். பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லிருங்க. பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த போகிறீர். ஆண்டவரே நன்றி 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 கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. உடைய வார்த்தையின்படி எங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்க நீர் விருப்பமாக இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய கையிட்டு செய்கிற வேலைகளை இந்த வருஷம் ஆசீர்வதிங்க. அவங்க நினச்ச காரியங்களை வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. வருமானத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே வளர்ச்சியை கொடுங்க. இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க. அவங்க என்ன காரியத்தை நினைக்கிறாங்களோ அதை ஆண்டவரே மேன்மைப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களாக நடக்க ஸ்தோத்தரிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கிறேன். வயல் நிலங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆடு மாடுகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானம் தங்கட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலையும் சமாதானம் தங்கட்டும். கர்த்தருடைய அளவில்லாத நன்மை வீட்டில் நிறைந்திருக்கட்டும். ஞானம், சமாதானங்கள், பலன், சுகம், ஐக்கியம், ஜெபம், வேத அறிவு இதெல்லாம் வீட்டுக்குள்ள நிறைந்து காணப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய நினைத்ததை நீங்கள் செய்யுங்க கர்த்தாவே. ஒரு குறையில்லாமல் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. அற்புதம் செய்ய துதிக்கிறோம், ஆசீர்வதிக்க துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல சரீர சுகத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறவங்கள சரீரத்தில் சுகப்படுத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்கெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியாக இருக்கட்டும். அபிஷேகம் பெறட்டும். இந்த வருஷத்தை வேத அறிவில் தேரட்டும். நாங்கள் அனைவரும் வேதத்தில் தேறினவர்களாய் மாறணும். ஜபத்தில் தேறினவர்களாய் மாறணும். ஊழியத்தில் நாங்கள் வாஞ்சையோடு செயல்படணும். புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் கீழே ஆலயத்தை நாங்கள் கட்டணும். கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தாவே இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க கர்த்தாவே. நீங்கள் செய்ய போகிறீங்க.
ஒவ்வொரு குடும்பத்திலேயே கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகிறது. மனித தயை வெளிப்பட போகிறது. ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து நடத்துங்கப்பா. வெளியடைங்க. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். முந்தின ஆண்டவரே சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன்னு சொன்னீரே, அப்படியே செய்யுங்க கர்த்தாவே. அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. நீரே எங்கள் பலனாயிருந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடு சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.